முரசொலி நாளேடு வெளியிட்டுள்ள தலையங்கத்தில், தூய சக்தி ஆட்சியில் கொலையாய் கொலைகள் நடப்பதை தினந்தோறும் பார்த்து வருவதாகவும், உள்துறையை கையில் வைத்திருக்கும் முதலமைச்சர் விஜய் எப்போதும் சைலண்ட் மோடில் இருப்பதால் சிறைக்குள்ளும் கொலைகள் நடக்கத் தொடங்கியிருப்பதாகவும் முரசொலி தலையங்கம் விமர்சித்துள்ளது. இதோ இந்த நிமிடம் முதல் எந்த தவறும் நடக்கவிட மாட்டேன் என்று விஜய் தனது பதவியேற்பின் போது சொன்னதாகவும், அந்த நிமிடம் முதல்தான் அதிகமான தவறுகள் நடப்பதாகவும், அதிலும் குறிப்பாக அவரது உள்துறையில்தான் அதிகப்படியான தவறுகள் நடப்பதாகவும் முரசொலி தலையங்கம் குற்றம் சாட்டியுள்ளது. மாற்றுத்திறனாளியான சபரிவர்மன் கொலை தாவைக்க ஆட்சி யாருடைய கட்டுப்பாட்டிலும் இல்லை என்பதற்கு உதாரணம் சொல்லத்தக்கதாக நடந்துள்ளதாக முரசொலி தலையங்கம் குறிப்பிட்டுள்ளது. கன்னியாகுமரி மாவட்டம் தென்தாமரைக்குளம் காவல் நிலையத்திற்கு உட்பட்ட ஈத்தங்காடு பகுதியைச் சேர்ந்தவர் சபரிவர்மன். 35 வயதான இவர் மாற்றுத்திறனாளி ஆவார் என்று தெரிவித்துள்ள முரசொலி நாளேடு, இவர் செந்தாமரைக்குளம் காவல் நிலையத்திற்கு மாமூல் கொடுக்காத காரணத்தால் குட்கா விற்பனை செய்ததாக அவர் மீது பொய் வழக்கு போட்டுள்ளார்கள் என்றும், கடந்த 9ஆம் தேதி நாகர்கோவில் கிளை சிறைச்சாலையில் அடைத்ததாகவும் கூறியுள்ளது. இந்த நிலையில் கடந்த 14ஆம் தேதி காலையில் அவர் சிறையில் உயிரிழந்ததாக கூறி ஆசாரிப்பள்ளத்தில் உள்ள கன்னியாகுமரி அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் சேர்க்கப்பட்டதாகவும், உடல் பிரேத பரிசோதனை அறையில் வைக்கப்பட்டதாகவும் முரசொலி தலையங்கம் தெரிவித்துள்ளது. சபரிவர்மனின் சாவில் சந்தேகம் இருப்பதாக உறவினர்கள் போராட்டம் நடத்தியதாகவும், இந்த சாவு குறித்து நாகர்கோவில் நீதிபதி விசாரணை மேற்கொண்டதாகவும் குறிப்பிட்டுள்ள முரசொலி நாளேடு, கன்னியாகுமரி, நெல்லை, தூத்துக்குடி மாவட்ட மருத்துவர்கள் ஆய்வு மேற்கொண்டனர். உடற்கூறாய்வில் சபரிவர்மனை சிறையில் அடித்து கொலை செய்யப்பட்டது உறுதியானது என்றும் தெரிவித்துள்ளது. அதனைத் தொடர்ந்து நாகர்கோவில் சட்டமன்ற திமுக உறுப்பினர் ஆஸ்டன் தலைமையில் மாவட்ட நிர்வாகத்துடன் பேச்சுவார்த்தை நடத்தப்பட்டது. உண்மை குற்றவாளிகள் மீது நடவடிக்கை எடுக்கப்படும், பாதிக்கப்பட்ட சபரிவர்மன் குடும்பத்துக்கு அரசு வேலை மற்றும் நிவாரணம் வழங்க வேண்டும் என்று கோரிக்கை வைக்கப்பட்டதையும் முரசொலி தலையங்கம் சுட்டிக்காட்டியுள்ளது. பிரச்சனையில் தொடர்புடையது காவலர்கள் என்பதாலும், சிறையில் மரணம் அடைந்துள்ளதால் ஆட்சிக்கு கெட்ட பெயர் வரும் என்பதாலும் இதனை மறைக்க தாவேக அரசு முயற்சி செய்ததாக முரசொலி தலையங்கம் குற்றம் சாட்டியுள்ளது. சபரிவர்மனின் மனைவி ஆனந்தவல்லியிடம் புகார் மனு பெற்று நேசமணி நகர் காவல் நிலையத்தில் இயற்கைக்கு மாறான மரணம் என்று வழக்கு பதிவு செய்யப்பட்டதாகவும், பிரச்சினை பெரிதானால் சிபிசிஐடிக்கு மாற்றிவிட்டோம் என்று சொல்லி தாவேக அரசு பிரச்சினையை அமுக்க பார்த்ததாகவும் முரசொலி தலையங்கம் விமர்சித்துள்ளது. இந்த நிலையில் எதிர்க்கட்சித் தலைவர் உதயநிதி ஸ்டாலின் கடுமையான அறிக்கையை வெளியிட்டதாகவும், திமுக வழக்கறிஞர் அணி இணைச் செயலாளர் வழக்கறிஞர் பரந்தாமன் சென்னை அண்ணா அறிவாலயத்தில் இதற்காகவே செய்தியாளர் சந்திப்பை நடத்தியதையும் சுட்டிக்காட்டியுள்ள முரசொலி தலையங்கம், விசாரணை கைதியான சபரிவர்மன் மரணத்தை தாவேக அரசு கண்டுகொள்ளவில்லை, சிறையில் கைதியை அடித்தே கொலை செய்துள்ளார்கள். கைதி கொல்லப்பட்ட நாளில் காவல்துறையை கையில் வைத்திருக்கும் முதலமைச்சர் விஜய் பெரம்பூரில் ஷூட்டிங் நடத்தி கொண்டிருந்தார். எங்களுக்கு ரீல்ஸ் வேண்டாம், நீதி வேண்டும் என்று சொன்ன வழக்கறிஞர் பரந்தாமன் இதில் தொடர்புடைய காவலர்கள் யார் யார் என்பதையும் அம்பலப்படுத்தி உள்ளதாகவும் முரசொலி தலையங்கம் குறிப்பிட்டுள்ளது. இவர்கள் மீது கொலை வழக்கு பதிவு செய்ய வேண்டும் என்று குறிப்பிட்டார். இல்லாவிட்டால் சிபிஐ விசாரணை கேட்டு நாங்கள் வழக்கு தாக்கல் செய்வோம் என்றார். இது தாவேக அரசுக்கு கடுமையான நெருக்கடியை ஏற்படுத்தியதாக முரசொலி நாளேடு தெரிவித்துள்ளது. 3 மணி நேர ஆலோசனைக்கு பிறகு தொடர்புடைய காவலர்களை கைது செய்யும் முடிவை தாவேக அரசு எடுத்ததாக குறிப்பிட்டுள்ள முரசொலி தலையங்கம், சபரிவர்மன் கொலை சம்பவம் தொடர்பாக தலைமை சிறை காவலர் சுரேஷ், சிறை வார்டன் ஜெகன், 2ஆம் நிலை காவலர் சிவக்குமார் ஆகிய மூவரையும் கைது செய்தே ஆக வேண்டிய நெருக்கடிக்கு தாவேக அரசு உள்ளானதாகவும் முரசொலி தலையங்கம் கூறியுள்ளது. எதிர்க்கட்சித் தலைவர் உதயநிதி அறிக்கை, திமுக தலைமைக் கழகம் சார்பில் பரந்தாமன் பேட்டி ஆகியவை வராமல் இருந்தால் மாற்றுத்திறனாளி சபரிவர்மன் கொலைக்கு நீதி கிடைத்திருக்காது, இயற்கைக்கு மாறான மரணம் என்றே மூடி மறைத்திருப்பார்கள் என்றும் முரசொலி நாளேடு காட்டமாக தெரிவித்துள்ளது. மாற்றுத்திறனாளியான சபரிவர்மன் கொடூரமான முறையில் கொலை செய்யப்பட்டுள்ளார். உடற்கூறு அறிக்கையின்படி அவரது உடலில் 19 இடங்களில் படுகாயம் இருப்பதாக சொல்லப்பட்டுள்ளதாக தெரிவித்துள்ள முரசொலி நாளேடு, வலது கையில் 6 இடங்களில் காயம், வலது கால் மற்றும் மூட்டு பகுதியில் காயம், இடது கால் மற்றும் மூட்டு பகுதியில் காயம், இடது நெஞ்சின் கீழ்ப்பகுதியில் 7 சென்டிமீட்டர் அளவில் காயம்,
தலையில் 2 இடங்களில் காயம், மண்டையோடு சேதம், பின்னங்கழுத்தில் பலத்த காயம், பின்னந்தலையில் பலத்த காயம், இப்படி உடல் முழுக்க காயங்கள் என்றும் குறிப்பிட்டுள்ளது. அதாவது அடித்தே கொன்றுள்ளனர் தாவேக ஆட்சியில் சிறைத்துறை அதிகாரிகள். யார் கொடுத்த தைரியத்தில் இவை நடக்கிறது என்று முரசொலி நாளேடு காட்டமாக கேள்வி எழுப்பியுள்ளது. ஒரு பக்கம் குற்றங்களை கண்டு கொள்ளாத, தடுக்க முடியாத போலீஸ், இன்னொரு பக்கம் சிறையில் வைக்கப்பட்டுள்ள கைதியை அடித்துக் கொள்ளும் போலீஸ். இதுதான் விஜய் ஆட்சிக்கால போலீஸ். ஒரு ஆட்சி எப்படி இருக்கக்கூடாது என்பதற்கு உதாரணமாக விஜய் ஆட்சி நடந்து கொண்டிருப்பதாக விமர்சித்து முரசொலி நாளேடு தலையங்கத்தை நிறைவு செய்துள்ளது.